தமிழக சட்டப்பேரவையில் பொது விவாதம் பட்ஜெட்டின் மீதான பொது விவாதமானது இப்போ நடந்துட்டு இருக்கு. இதில் கடந்த 2 நாட்களாக பார்த்தோன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, யாருமே சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியாது. அதற்கப்புறமா சில நிகழ்வுகள் லைவ்ல வருது. கடந்த ஆட்சியில் பார்த்தோன்னா அவங்க பேசுறத லைவ்ல காமிச்சிட்டு எதிர்கட்சிக்காரர்கள் பேசுறது, இல்லை இவங்க என்ன டிஸ்கஷன் பண்றாங்க, அமளினா என்ன, இது எதுவுமே செய்தித்தாளில் மறுநாள் வரும். அதுவும் வர்றது எப்படி வரும்னு பார்த்தோன்னா பெரும்பான்மையான நிகழ்வுகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதை தான் ப்ரெஸ் ரிலீஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஏன்பா இத்தனை வருஷமா சட்டசபை இப்படி தான் நடத்திட்டு இருந்தீங்களா? அப்போ சட்டசபையில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எதுவும் பேசலை, உங்களோட புகழ் பாடுறதுக்கும் இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பேசுறதுக்காக தான் பயன்படுத்திங்களான்னு ஏகப்பட்ட கேள்விகளானது கேட்கப்பட்டு இருக்கு. இதே நேரத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு. இதோட சேர்த்து இன்னும் பல செய்திகளை இந்த ஒரு தொகுப்பில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். தமிழக சட்டசபையோட பொது விவாதம், பட்ஜெட்டின் மீதான பொது விவாதமானது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தோன்னா கடந்த 2 நாட்களாக 2 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று, நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம். இரண்டாவது, தமிழ்தாய் வாழ்த்து தான் அரசு நிகழ்வுகளில் முதலாவதாக பாடப்படணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தீர்மானம். இது இரண்டுமே அனைத்து கட்சியோட ஆதரவோட செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் நீட் விலக்குக்கு மட்டும், இல்லை நீட் தேர்வை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு தீர்மானத்துக்கு மட்டும் பாஜகவோட எம்எல்ஏ எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சிடறாரு. இதை தவிர்த்து பார்த்தோன்னா மேஜராக எந்த விதத்திலையும் யாருனாலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படலை. ஆனால் இதில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் இப்போ சிந்திக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. முதல்ல இதில் நடந்திருக்கக்கூடிய சில ஈவெண்ட்ஸை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சில விமர்சனங்கள் வந்திருக்கும், சில பொய்யான செய்திகள் வந்திருக்கும். அதை எப்பயுமே நம்மளோட வீடியோவில் பார்ப்போம். அதை இரண்டாவது செக்மெண்ட்டில் பார்க்கறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா விவசாய கடனோட தள்ளுபடி பற்றி நேற்று பெரிய அளவில் பேச்சுக்கள் எழுப்பப்பட்டுச்சு. இதற்கு திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, நீங்கள் எதற்காக விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலை, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதோட தேர்தல் வாக்குறுதியும் உங்களோட தேர்தல் வாக்குறுதியும் அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சிறு விவசாயிகளுக்கு தனியாக, குறு விவசாயிகளுக்கு தனியான்னு சொல்லி பாரபட்சம் காட்டுறீங்க. இதை நீங்கள் தவிர்க்கணும், முழுமையாக விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இவங்க இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க, உண்மையிலேயே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுக முழு விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவங்க சொல்ல. அண்ட் இதிலே அவங்க விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஆர்பிஐயோட சட்ட விதிகளின்படி குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இந்த லோனை நீங்கள் ரீபே பண்ணிடணும். அதாவது விவசாய கடன் தள்ளுபடினா அரசு தான் அதுக்கான பொறுப்பேற்றுக்கணும். விவசாயிகள் கட்ட வேண்டிய பணத்தை அரசு கட்டணும். நேரடியாக அரசுனால அதை கேன்சல் பண்ண முடியாது. ரிசர்வ் வங்கியோட அந்த ஒரு கைட்லைன்ஸ் படி கவர்மெண்ட் அந்த ஒரு பணத்தை கட்டி ஆகணும். ஸோ அப்படி அதற்கான விளக்கத்தை அவங்களே கொடுத்துருக்காங்க. பதிலும் இதில் தான் இருக்குது. ஆனால் அது ஏன் அவங்க பெருசாக பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. முந்தைய காலகட்டத்திலலாம் பார்த்தோன்னா ஒரு 10,000 கோடி, சரி வேணாம், ஒரு 1000 கோடி நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுறீங்கன்னா அதை ரிசர்வ் வங்கிக்கு கட்ட வேண்டிய அந்த ஒரு காலக்கெடு 6 மாதங்களாக இருந்துச்சு. ஆனால் அந்த 6 மாதங்கள் இப்போ 60லேருந்து 90 நாட்களுக்குள்ளே சுருங்கிடுச்சு. ஸோ இது தாவேக அரசு இப்போ எப்படி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு அத்தனை உண்மைகளும் தெரியுது, விவசாயிகளோட கடனை ஒரே அடியாக தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அரசாங்கம் இதை படிப்படியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் பல ஆயிரம் கோடி ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதிச்சுமையில் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இதை நாங்கள் படிப்படியாக பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க பக்கமே இதை திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஒரு நிகழ்வாக நடந்துட்டு இருந்தது. அண்ட் கரும்புக்கான அந்த ஊக்கத்தொகையும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. இப்போ 3,300 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டன் கரும்போட விலையானது இந்த ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா 4,000 ரூபான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்றிருக்கு. உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதேமாதிரி நெல் வகைகளை பொறுத்த வரைக்கும் சன்ன ரகம், நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ரகங்களுக்கு அதோட ஆதார விலையும் அதற்கான ஊக்கத்தொகைன்றதும் இப்போ உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அண்ட் இதை விட மேஜரான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, சட்டப்பேரவையில் லைவ் போடுறதா. ஏன்னா நேத்துல இருந்து ஏகப்பட்ட இடத்துல 2 பேர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக இல்லை பெரிய அளவுக்கு பேசணுன்ற ஒரு அவசியம் இந்த இடத்துல இல்லை. குறிப்பாக சொன்னால் மரியவல்சன் அவர்கள்லாம் அவரை பற்றி கேலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சு பேசியிருந்தார். அவைக்குன்னு சொல்லி ஒரு சில மாண்பு இருக்குது. அந்த இடத்துல பான் கிறிஸ்டியன்னு சொல்கிறதோ, இல்லை இது இப்படி தான் என்னால் பேச முடியும்னு சொல்கிறதோ அவாய்ட் பண்ணியிருக்கலாம். திமுகவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்ளை கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சுகள், இல்லை அவங்க அந்த ஒரு சட்டசபையை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழலுக்கு அது சூட்டபிள் ஒரு ரிப்ளையாக இருக்கும். ஆனால் மற்றவங்க பார்க்குறப்போ, இல்லை பொதுவாக ஒரு பொதுமக்கள் நின்று பார்க்குறப்போ இது ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இருக்காது. இது அரகன்ஸாக தான் பார்க்கப்படும். இவர் ஆவேசப்படுறாரு, இந்த மாதிரி சில நிகழ்வுகளாக தான் அது கருதப்படும். ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அவையிலலாம் ஏவாவேல் அவர்கள் பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடிலாம் அவையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நீங்கள் அதை பெரிய அளவில் நம்மளால் வெளியில் அதை நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே லைவில் ஓடிட்டு இருக்கிறதுனால அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்கினாலும், ஏன்னா அவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், உறுப்பினர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே டேப் பண்ணப்படும். அப்படி பண்ணப்படுறப்போ தேவையில்லாமல் பேசியிருக்காங்க.
இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வரம்பு மீறி பேசியிருக்காங்கன்னா அவை குறிப்புகள்ல இருந்து அது நீக்கப்படும். திரும்ப அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்போ அவங்க பேசின அந்த ஒரு நிகழ்வுகள் இருக்காது, ப்ரெஸ் ரிலீஸ்க்கும் அதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறப்போ அவங்க என்ன பண்ணாலும் சரி எல்லாத்தையும் லைவ்ல உட்காந்து லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ சில விஷயங்கள் முறையீடு பண்ணப்படுது. ஆளுங்கட்சி சார்பிலும் முறையீடு பண்ணப்படும், எதிர்க்கட்சி சார்பிலும் முறையீடு பண்ணப்படும். அப்படி பண்ணப்படுறப்போ நீங்கள் அதை 2வது அவை குறிப்பில் இருந்து நீக்கிறதுன்றது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா ஆல்ரெடி அதையெல்லாம் பார்த்துட்டாங்க. சட்டசபையில் ஒரு விஷயம் பேசி அடுத்த சில வினாடிகளில் அந்த வீடியோக்கள் சமூக வலைத்தளம் முழுக்க வைரலாக பரவுது, மீம்ஸ் உருவாகுது, அது ட்ரெண்ட் பண்ணப்படுது. ஸோ இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி திமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. இன்டெரக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் சாமி இப்படி லைவ் எல்லாம் போட்டு எங்களை இந்த மாதிரி பாடாப்படுத்துறீங்க, நாங்கள் பாட்டுக்கு சட்டசபைக்கு வருவோம், எங்கள் இஷ்டத்துக்கு பேசுவோம், எதிர்கட்சிக்காரங்களை 4 கடி கடிப்போம், வெளியில் போயிட்டு சட்டசபையில் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குரூப் விட்டு ஃபயர் வைப்போம். ஆனால் நீங்கள் லைவை போட்டு விட்டு எங்களை மாட்டி விட்டுறீங்க. வெளியில் போகிறப்போ சட்டசபையில் என்ன பேச சொன்னால் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இல்லை இவ்வளோ நாள் இதை தான் பேசிட்டீங்களான்னு சொல்லி அத்தனை பேர் எங்களை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த லைவை கட் பண்ணிடுங்கன்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக எவ்வளோ பேச முடியுமோ பேசியிருக்காரு. சரி, ஓகே, சட்டசபையில் இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் போயிட்டு இருக்கப்போ சில முக்கியமான நிகழ்வுகளும் நடந்துச்சு. குறிப்பாக இந்த நீட் எதிர்ப்பு மசோதாவுக்கு நிறைய கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. எல்லா கட்சியுமே ஆதரவு தெரிவிச்சாங்க, பாஜகவை தவிர்த்து. ஆனால் இந்த நீட்டை பற்றி பேசுறதுக்கு யார் வேணா பேசலாம். காங்கிரஸ் வந்து அது ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க, ஓகே. ஆனால் இந்த இடத்துல முழுக்க முழுக்க நீட் எதிர்ப்பு நீக்கக்கூடிய திமுக இதை பற்றி பேசுறதுக்கான அந்த ஒரு தகுதின்றதே கிடையாது. 2011 நீட்டுக்கு முன்னாடி அந்த ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த திமுக அதோட அமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் தான் அதை எடுத்துகிட்டு வந்து தாக்கல் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க பண்ணிட்டு இப்போ தமிழக அரசியல்னு வந்ததும் நீட் எதிர்ப்பு நிற்கிறாங்க. இது என்ன விதமான ஒரு லாஜிக், இல்லை என்ன விதத்தில் இவங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்கிறது எனக்கு புரியல. ஒன்று எதிர்ப்புனா 100% எதிர்த்துருங்க, அப்படி இல்லையா நாங்கள் ஆதரவுனா 100% ஆதரவு நின்றுடுங்க. இந்த விஷயத்தில் பிஜேபி எவ்வளோ தேவலாம். தமிழக அரசியலுக்குன்னு சொல்லி நீட் எதிர்ப்புன்னு சொல்லி வேஷம் போடாமல் நீட் வேணும்னு சொல்லி நேக்கா கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் பிஜேபியோடவே இவங்க சேர்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. திமுகவோட முன்னாள் எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பன் யாருமே கிடையாது, தமிழகத்தோட நலனுக்கேற்ப அந்த முடிவுகள் நடந்து பண்ணப்படும். இன்னைக்கு பாஜகவோட ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதே ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்ன 2 பேரும் பேசி வச்சுட்டு சாஃப்ட் லான்ச் பண்ணுறீங்களா உங்களோட கூட்டணியை? எப்படியும் வந்து நீங்கள் இப்போ வரப்போகிற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஒன்று ஃபேவராக வாக்களிக்க போகிறீங்க, அப்படி இல்லையா அப்போஸ் பண்ணி வெளிநடப்பு பண்ண போகிறீங்க. இது எல்லாத்துக்குமான முன்கள நடவடிக்கைகளை இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ சட்டசபையில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் போயிட்டு இருக்கப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தோன்னா, கோட் பட ப்ரொடியூசருக்கு அறநிலைத்துறைக்கான அந்த குழுவை செலக்ட் பண்ணுற கமிட்டியை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு குழுவில் அர்ச்சனா கல்பதி அவர்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி, இது வந்து கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை ஃபேவராக தான் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு வேண்டக்கூடிய நபர்களுக்கு பண்ணுறாங்களான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்லி இல்லைன்னு சொல்லி மறுக்கவே முடியாது, அந்த பொய்யை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்கன்னு பார்க்கணும்ல. இதற்கு முன்னாடி இருந்தவர் இல்லை அவரோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்து பார்க்குறப்போ முழுக்க முழுக்க டிஎம்கேவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுருக்காரு. இதுக்கு தாவேக சார்பில் இந்து அறநிலைத்துறையோட அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பதில் சொல்கிறப்ப என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, பல கோடி ரூபாய் அளவு இவங்க கோயில்களுக்கு நிதி கொடுத்துருக்காங்க, பல புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா ஹிந்து கோயில்களுக்கு நிறைய இடத்துல இவங்கனால நிறைய சுபகாரியங்களானது செய்யப்பட்டிருக்கு அண்ட் படிச்சிருக்காங்க. இந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் இந்த ஒரு பதவியானது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு திமுக கட்சி சார்பில் இன்னும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜனநாயகனோட பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணன் அவர்களுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும், இப்போ அர்ச்சனா கல்பதி அவர்களுக்கு கோயில்களுக்கான அறங்காவலர் நியமன குழுவில் பதவியும், ஜெகதீஷ் பழனிசாமி விஜயோட ரொம்ப முக்கியமான ஒரு அசோசியேட்னு சொல்லலாம், அவருக்கு தனி செயலாளர், முதல்வரின் தனி செயலாளராக நியமனம் பண்ணது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சாவுக்கு தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவர். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வரக்கூடாது, அவருக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட திரைத்துறைக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான்னு சொல்லி அவருக்கான பதவி கொடுத்தாங்க. ஆனால் இவரை விஜயோட எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்து பீஸ்ட் படத்தில் இவர் ஒளிப்பதிவாளராக இருந்தார், அதுக்காக பார்த்தோன்னா இவருக்கு இந்த ஒரு பதவி கொடுக்கப்பட்டுச்சுன்னு. அப்படின்னா நான் கூட தான் சொல்லுவேன், குருவி பட ப்ரொடியூசருக்கு எம்எல்ஏன்னு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க, சட்டசபையில் ஒரு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. யாருன்னு பல பேரால் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் இல்லையா? நீங்கள் பாட்டுன்னு உங்களோட படத்தோட ப்ரொடியூசர், உங்களோட படத்தோட ஒளிப்பதிவாளர், உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க யார் வேணால் கூட்டு வந்து அரசு பதவி கொடுத்துருக்கீங்க. என்ன நினச்சிருக்கீங்க?
குருவி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாருன்றதுக்காக மட்டுமே ஒரு கட்சி அவர்கிட்ட கொடுத்து அந்த கட்சியில் அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவியின் மூலயமா அவர் எம்எல்ஏவாக்கி எம்எல்ஏ மூலயமா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா கேளுங்க ப்ரோ எல்லாம் சேர்ந்து. குருவி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாருன்றதுக்காக மட்டுமே இப்படி ஒரு பதவி கொடுக்கலாமா? யாரை சொல்றேன்னு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியாதவங்க கமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்னத்துக்கு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கும். அந்த இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா காவேரி தீர்ப்பாயம் இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தினமும் அடுத்த 15 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 1 TMC அளவுக்கு நீர் காவேரியில் கர்நாடகா திறந்து விடணும்னு சொல்லி கர்நாடக அரசுக்கு காவேரி மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. தமிழக காவேரி எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பிலிகுண்டலூர் பகுதியில் தான் 4000 கண்ணாடிக்கு கீழே நீர்வரத்தானது குறைஞ்சிட்டு தான் செய்திகள் வந்துச்சு. அது சில நாட்களுக்கு முன்னாடி பார்க்குறப்போ 10,000 12,000 கண்ணாடின்னு இருந்துச்சு. கபினி போன்ற அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவது குறைந்ததுனால இந்த நீர் வரத்து குறைஞ்சிருக்கு. ஸோ கர்நாடகா டேம் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எல்லாமே முழு கொள்ளளவு எட்டி வந்த ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவங்க பிரச்சனை இல்லாமல் திறந்து விடணும். ஆனால் அவங்க திறந்து விடுவாங்களான்றது இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒன்றா தான் இருக்குது. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் இதோட முடிச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை இப்போ நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த திமுகவோட ஐடி விங் பண்ணக்கூடிய வேலை தான். சரி ஓகே, ஒரு நாளைக்காவது இவங்களை பற்றி பேசாமல் விட்டுறலான்னு பார்த்தா முடியாது போல். என்னன்னா சமீபத்தில் திமுகவோட ஐடி விங் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அது அவங்களா போடலை, யாரோ ஒருத்தவங்க பண்ண போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பயனாளரோட ஒரு கணக்கு என்னன்னா இபி கணக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வெறும் 1000-2000 கட்டிட்டு இருந்த இடத்துல 27,000 கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பில்லு. பார்த்த உடனே செம ஷாக்கு. எனக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த இமேஜ் நீங்கள் பார்க்குறப்போ அவ்வளோ ஷாக் வரும். என்னடா மாதம் 1000-2000 கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி வந்து இப்படி ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகும்? அதுவும் இந்த பில்லு ஜென்ரேட் ஆகக்கூடியது சாதாரணமான ஒன்று கிடையாது. 27,000ன்றது ரொம்ப ஒன்று. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஜனவரி மாதம் 2,918 ரூபாய், மார்ச் மாதம் 2,359 ரூபாய், ஜூலை மாதம் 27,752 ரூபாய், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அதிகமாக இந்த பில்லு ஜென்ரேட் ஆயிருக்கிறத உங்களாலே கவனிக்க முடியும். இதை திமுக ஐடி விங் போட்டுட்டு இது எப்படி செய்தியாக மாற்றிட்டாங்கன்னா, இபியில் கூட இபி பில்லில் கூட ஊழல் பண்ணக்கூடிய ஊர் சார் இதுன்னு சொல்லி நக்கலாக பதிவு போட்டாங்களாமா. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஜனவரி மாதம் பில்லு கட்டினீங்க சரி, பிப்ரவரி மார்ச்சுக்கும் சேர்த்து, ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கெடுப்பாங்க. மார்ச் மாதம் பில்லு கட்டினீங்க சரி, அதோட என் ஜூலையில் கட்டியிருக்கீங்க. மார்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்துக்கு சேர்த்து, அதாவது 3 மாதம் நடுவில் இந்த ஒரு பில்லையும் சேர்த்து 2 பில்லை கட்டியிருக்கீங்க. ஒரே ஒரு இபி பில்லை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும், எந்த அளவுக்கு அதில் ஃபைன் அமௌண்ட் விழும் தெரியும். 50 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 100 ரூபா கட்டுவீங்க, அந்த அளவுக்கு அதில் ஃபைன் விழும். அண்ட் சமீப காலமாக நிறைய யூடியூபர்ஸ் போடக்கூடிய வீடியோ, டெக் சம்மந்தப்பட்ட யூடியூபர்ஸ் போடக்கூடிய வீடியோ பார்த்தோன்னா கரண்ட்டை முக்கால்வாசி பேர் அதிகமாக பயன்படுத்திட்டு எனக்கு இபி பில் அதிகமாக வருதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட அவங்களோட அறியாமையில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சில நபர்கள் வேணும்னே பண்ணுறாங்க, அது தனி விஷயம். அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்குறப்போ உங்களால் மேனுவலாக அதையும் செக் பண்ண முடியும். இப்போ 2 மாதம் பில்லு கட்டாமல், மொத்தமாக சேர்த்துனா 4 மாதம், 4 மாதத்துக்கு பில் கட்டாமல் இருந்தனா ஃபைனோடு சேர்த்து இந்த அமௌண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணலை. இது ஒரு பெரிய ஒரு பில் அமௌண்ட் தான். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி டேரெக்டாக போய் நீங்கள் இபியில் பார்த்துருந்தீங்க, இல்லை இபி ஆஃபீஸில் போய் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான விளக்கமானது கிடச்சிருக்கும். எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்ட் வருது, உடனே டிஎம்கே எக்கோ சிஸ்டம் அதை பெரிய அளவில் எடுக்குது, டிஎம்கே ஐடி விங் அந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணுதுன்னா தெரியாமல் நடக்கலை. எல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே பேசி வச்சு பண்ணுறீங்க. அப்படி தான் கேட்கத்தோடு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்னன்னு பார்த்தோன்னா, தாவேகாவோட அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி, சென்னை YMCA உடற்கல்வியியல் கல்லூரியில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் கலந்துட்டார். இதில் கிறிஸ்டியன் பிரேயர், அவங்களுக்கான அந்த பிரேயர் முதல்ல பாடப்பட்டு இதற்கு அப்புறமா வந்து தமிழ் தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டுச்சுன்னு சொல்லி பெரிய அளவில் செய்தியாகுது. எல்லாருக்குமே வந்து ஷாக். ஏன்னா எடுத்ததும் காலேஜ் பேர் யாரும் பார்க்கல. அமைச்சர் ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருக்காரு. அமைச்சர் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கப்போ கிறிஸ்தவ பாடல் முதல்ல பாடப்பட்டு இதற்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுதுன்றப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு பிரைவேட்டாக இயங்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் காலேஜ். அவங்களோட முறையின்படி, அவங்களோட புரோட்டோகாலின் படி அவங்களோட பிரேயர் முதல்ல பாடப்பட்டு அதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது அக்செப்டபுளான்னு கேட்டனா அக்செப்டபுள் தான். ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் அவங்களுக்குன்னு சொல்லி சில செட் ஆஃப் ரூல்ஸ் ஆனது இருக்கும். அரசு விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டியது அவசியம், கட்டாயம். அதில் மாற்றி பேசுகிறாங்க, இல்லை அதில் மாற்றி பண்ணுறாங்கன்னா பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்படி ஒரு தனியார் கல்லூரிகள் இல்லை ஒவ்வொரு தனியார் பள்ளிகளுக்கான அந்த ஒரு விதிகளுக்குள்ள யாருனாலையும் பெருசாக இந்த இடத்துல மூக்க நுழைக்க முடியாது. அதற்குன்னு சொல்லி தனியாக ரூல்ஸ் போடப்பட்டு அது மீறப்பட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல பிரச்சனை. உடனே வந்து இந்த டிஎம்கே எக்கோ சிஸ்டமில் இருக்கவங்களாம் எங்கள் ஆட்சியெலாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா, எங்கள் ஆட்சியெலாம் வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான், ஈவெண்ட்டே இல்லைனாலும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான், தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி உறுதி அவங்க கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் ஈவெண்ட்டை நடத்த விடுவோம்னு சொல்லி இவங்க பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பாருங்க, எனக்கு தான் படிக்க தெரியல, இல்லை என்னன்னு தெரியல. 2022 வருடம் 5வது மாதம் 28ஆம் தேதி அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு அன்பில் மகேஷ், சரி ஓகே,
ஆஸ்கார் மகேஷ் அவர் வந்து பங்கேற்கிறாரு. அப்படி அவர் பங்கேற்கிறப்போ அது சம்மந்தப்பட்ட அந்த செய்தி குறிப்பில் அந்த நிகழ்ச்சி நிரலானது வெளியிடப்படுது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த ஈவினிங் ப்ரோக்ராம் ஸ்டார்டட் சோம்னலி வித் த ப்ரேயர் சாங் ஃபாலோட் பை தமிழ்தாய் வாழ்த்து. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேயர் பாடப்பட்டதுக்கு அப்புறமா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுன்னு. எங்களுக்கெல்லாம் நான் படிக்க தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா, இந்த செய்தியெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டிங்களா? ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். நான் படித்ததே வந்து நான் படித்த ஸ்கூல்லேயும் அதே மாதிரி தான். ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குன்னா அவங்க அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இதை பண்ணுவாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படலைன்னா பிரச்சனை ஓகே, ஆனால் அதுக்கு நீங்கள் ஏன் இந்த இடத்துல பாடப்படலை அந்த இடத்துல பாடப்படலைன்றப்போ இது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாக்கும். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரீசெண்டாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவங்க இதை கட்டமைக்கக்கூடிய விதம், இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ஆட்சி நடக்குது, இல்லை கிறிஸ்டியன்ஸோட அந்த ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான சில நிகழ்வுகளும் வெளியில் தெளிவாக தெரியுது. இந்த அரசியல் தமிழகத்தில் இவ்வளோ நாள் நடக்காமல் இருந்துச்சு. எதுக்காக தான் பயந்துட்டு பிஜேபி உள்ளே வந்துடும் மிகப்பெரிய அளவு ஒரு ப்ரொபகண்டா டிஎம்கேனால பண்ணப்பட்டது. ஆனால் இப்போ இந்த ப்ரொபகண்டாவை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அதே டிஎம்கே தான். அப்போ மத அரசியல் இந்த இடத்துல பண்ணுறது யாருன்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செக்மெண்ட்லாம் இல்லை, சின்ன ஒரு விஷயம். அடுத்தது ஒரு வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு நபரை பற்றி, ஒன்றா இல்லை ரெண்டு பேரை பற்றி பேச வேண்டியது இருக்குது. யாருன்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைவ் போட்டு ஏன் இப்படி எங்களை படாத பாடுபடுத்துறீங்கன்னு ஓப்பனாக டிஎம்கே சரண்டராக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா குருவி பட ப்ரொடியூசருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங், இல்லை லீடர் ஆஃப் அப்போசிஷன் பதவி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இந்த விடுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.